நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 829 சரிங்களா. நம்ம சி போர்டுக்கு 8-3 அப்படி எடுத்திருந்தேன். நம்மளுக்கு 7 இல்லாமல் கேம் இல்லை அப்படின்னு நம்ம ரொம்ப நம்பினேன் சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு 6 வரும்போது ஒரு நாள் டிலே பண்ணி பார்த்தீங்கன்னா 7 கேமுக்குள்ளே இருக்குது. ஏன்னா எந்த ஒரு மாற்றம் தான் பார்க்கணும். 7 இருக்கும்போது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 772ன்னு கேம் பண்ணான். அப்போ அந்த 2 இருந்துச்சு. நான் அதுவும் நோட் பண்ணேன். சரி நமக்கு 7 தான் இருக்குல்ல, அதனால் 2 வராது. அதனால் கேம்குள்ளே 7 தான் கேம்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. அதனால் தான் 7க்கு நான் பவர் தரவே இல்லை. பார்த்தீங்கன்னா சி போர்டில் கூட 8-3 ஒரு நம்பர் எடுத்துருப்பேன். பி போர்டு பார்த்தீங்கன்னா 0-5 எடுத்தேன். ஆனால் ஏ போர்டுன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 7 மணி தான் எடுத்தேன், 2 எடுக்கலை. ஏன்னா நமக்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. அதுல தான் மீது கேம் ப்ளே பண்ணேன். இன்றைக்கி 7 இல்லாமல் கேம் இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 எடுத்துட்டான்பா. நம்ம அதே மாதிரி 8 கூட எடுத்துருந்தேன். ஆனால் 8 எடுத்தும்போது சி போர்டில் வச்சுனா தவிர ஏ போர்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரிங்களா. அதே மாதிரி நண்பா இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு சரிங்களா. நம்ம எவ்வளோ தான் ஆர்டர் பண்ணி எடுத்தாலுமே நம்ம 2 நம்பர் பவராக மெயினாக விட்டுருவோம். 3 நம்பர் பார்த்தீங்கன்னா கூடிய ஒரு வின்னிங் எடுப்புன்னு நானும் எதிர்பார்க்குறேன். முடிஞ்சளவுக்கு நண்பா நான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி நம்பர் எடுக்கிறேன் சரிங்களா. நண்பர் நான் அதனால் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஒரு நம்பர் போடணுங்களேன், 09524. இந்த 5 நம்பர் நண்பர் நாளைக்கு 2 நம்பர் கேமுக்குள்ளே இருக்குது சரிங்களா. 100% நண்பர் 2 நம்பர் கேமுக்குள்ளே இருக்குது. இதில் உங்கள் கணக்கில் ஏதாச்சும் நம்பர் என்ன பாருங்கள், 09524 சரிங்களா. இது வந்து நம்ம 2 நம்பர் கேமுக்குள்ளே இருக்குது. இப்போ உங்களுக்கு 0 ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னா 0 இல்லாமல் கேம் இல்லை அப்படின்னா அது கூட வர நம்பர் நம்ம பார்த்தீங்கன்னா 9 தான். ஏன்னா பக்கத்து நம்பர் நம்ம கேமுக்குள்ளே வரணும். நாளைக்கு 5 நம்பர் நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான். இப்போ 0 கேமுக்குள்ளே இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 9. அப்போ 0-9-90 கேம் முடிஞ்சு நம்பர். இப்போ 9 உங்கள் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னா 0-9 அப்படின்னா 95 சரிங்களா. இந்த 2 நம்பர் கேமுக்குள்ளே வரணும். நாளைக்கு அதே மாதிரி நண்பா 0-5 இல்லாமல் கேம் இல்லை சரிங்களா. நோட் பண்ணிக்கணும்பா, 0-5 இந்த 2 நம்பர் இல்லாமல் கேம் இல்லை. அதனால் மேக்ஸிமம் நம்ம 90-95 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. அதே மாதிரி நம்ம 5 ஸ்ட்ராங் பண்ணி எடுக்கிறோம் சரிங்களா. அப்போ 5 ஸ்ட்ராங் பண்ணும்போது அந்த இருக்கிற 2ஆம் நம்பர் எடுக்கணும். அப்போ 52. இப்போ 52 அப்படி இல்லைன்னா 59 அப்படின்னா 90 சரிங்களா. இந்த 4 நம்பர் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. 0-9 அப்படின்னா 95 52 இந்த நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம 4 வந்து சப்போர்ட் தான் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் இந்த 0-9-52 இந்த 4 நம்பருக்கு நம்ம கம்பல்சரி நாளைக்கு ஒரு 100% ஆச்சும் இதில் வந்து 2 நம்பர் கேமுக்குள்ளே வரணும் சரிங்களா. உங்கள் கணிப்போடு இருந்தாலும் சரி இல்லைனா சரி நண்பா, மேக்ஸிமம் 0-5 இல்லாமல் கேமில் கூட இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 9-2 தான் இருக்குது. இதை எடுத்து ட்ரை பண்ணி நம்ப உங்களுக்கு ஒரு நல்ல வினிங்கே ஏபிபிசிடி வந்துடும் சரிங்களா. நம்ம கொடுக்குற எல்லாமே நம்ம ஆல் போர்டு தான். ஏன்னா நான் போர்டில் உட்கார வைக்கும் போது மிஸ்டேக் பண்ணிடுறேன். நான் நம்பர் கூட எடுத்துடுறேன், போர்டில் உட்கார வைக்கும்போது மிஸ்டேக் பண்ணுறேன். அதனால் ஆல் போர்டு ட்ரை பண்ணுவோம். ஒரு வின்னிங் நான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போர்டு முடிஞ்சாலும் ரொம்ப கொஞ்சம் ஆர்டர் பண்ணுறேன். ஏன்னா ஆர்டர் பண்ணி நம்ம சேனல் பொறுத்தவரைக்கும் ஒரு சிங்கிள் நம்பர் தான் கொடுப்பேன். அதனால் நான் நம்பர் எடுத்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா போர்டில் அது எங்கே வருது எங்கே எப்படி உட்கார வைக்குன்னு தெரியல. அது போக நம்ம கொஞ்சம் டைம் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இதுக்கு எவ்வளோ நண்பா நான் போய் என்னோடய ப்ளேஸ் போய் சேர்ந்துட்டுனா அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரீ ஆகிடுவேன் சரிங்களா. இப்போ கூட பஸ் ட்ராவல் தான் இருக்குது. நம்ம ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்பர் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எடுக்கிறேன் சரிங்களா. நாளைக்கு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் சிங்கிள் போர்டு எல்லாம் அப்படி தான் கொடுப்பேன் சரிங்களா. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 0-9-52 இந்த 4 நம்பர் நம்பர் 2 நம்பர் கேமுக்குள்ளே வரணும் சரிங்களா. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் நண்பா, கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஆனால் எனக்கு நாளைக்கு இதில் வந்து 2 நம்பர் கேமுக்குள்ளே கன்ஃபார்ம் தான் சரிங்களா. உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் 90, 95, 52 இந்த 3 நம்பர் நான் விளாட போகிறேன் சரிங்களா. பார்ப்போம் நாளைக்கு என்னுடைய லக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் எடுக்கிற நம்பர்லேருந்து 2 நம்பர் கேமுக்கு வந்துடும். பார்ப்போம் நண்பா. 0-5 இல்லாமல் கேம் இல்லை அது மாதிரி தெரிஞ்சிச்சு நண்பா சரிங்களா. 9 இல்லைனா 2 இந்த கூடக்கிற நம்பர் இதை வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 நம்பர்னாச்சும் கேமுக்குள்ளே வந்துடணும் சரி நண்பா. பாருங்கள் உங்கள் கணிப்போடு இருந்தாலும் சரி நாளைக்கு ஒரு நாள் எடுத்து ட்ரை பண்ணணும் நண்பா சரிங்களா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.